ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் என்ன செய்ய போகிறோன்னா, வாணியம்பாடி 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். கூடவே கத்திரிக்காய் தொக்கு ப்ளஸ் பிரெட் அல்வா செய்ய போகிறோம். நான் செய்கிற அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. பிரியாணி செய்யணுன்னா ஃபஸ்ட்டே எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மறக்காமல் எல்லா பொருளையும் போட முடியும். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு திக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியனை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அது கூடவே மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்னென்னா, தக்காளியை நம்ம அப்படியே போட போகிறதில்ல, அரைச்சி தான் போட போகிறோம். அதனால் நீங்கள் தக்காளி முன்னாடியே அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் ஊற்றிடுங்க. கூடவே பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தயிர், கல்லுப்பு இதை போட்டு நல்லா வதக்குங்க. பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதே டைமில் இன்னொரு சைடு நீங்கள் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. கூடவே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கல்லுப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது எதுக்குன்னா ரைஸை வடித்து எடுக்க போகிறோம். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்ற போகிறேன். அந்த தண்ணியோட அளவு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் சிக்கனை நம்ம போட போகிறோம். கொதிக்கிற மசாலா சிக்கனை போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் பக்கத்தில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம். அதில் ரைஸை போட்டு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடித்து வச்ச சாதத்தை இந்த மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே லெமனும் புழிஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம தம்மு போட போகிறோம். இந்த வாணியம்பாடி பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே வாணியம்பாடி கத்திரிக்காய் தொக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். வாணியம்பாடியில் செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி பாக்ஸாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கலர் மாறாமல் இந்த மாதிரி ஒயிட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறமா இது கூட ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் இந்த மாதிரி எள்ளை போட்டுக்கோங்க. அதுவும் ஒயிட் எள் தான் போடணும். கூடவே வறுத்த வேர்க்கடலையும் ஆட் பண்ண போகிறோம். வறுக்காத வேர்க்கடலை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை முன்னாடி கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எள்ளை வறுத்துக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலைனால கடைசியாக போட்டு லைட்டாக ஒரு வறுத்துட்டு 2த்தையும் மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானலில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே பட்டை, கிராம்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகும் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் இதை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஆனியனை போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிதும் கூடவே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிற அளவுக்கு வதக்குங்க. பிரியாணிக்கு எப்படி தக்காளி அரைச்சி ஊற்றுறோமோ இந்த கத்திரிக்காய் தொக்குக்கும் தக்காளியை அரைச்சி ஊற்றணும். அதனால் தக்காளி முன்னாடியே அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு மசாலாலாம் ஆட் பண்ணிவிடுங்க.
மசாலாலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே பச்சை மிளகாய் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் கத்திரிக்காவை போட்டு ஒரு 60% வேக வைக்க போகிறோம். நான் இது கூட இன்னும் உப்பு ஆட் பண்ணவே இல்லை. எதனாலனா முன்னாடியே ஆட் பண்ணால் கத்திரிக்காய் கொஞ்சம் வேகாது. அதனால் ஒரு 60% கத்திரிக்காய் வந்த உடனே உப்பு ஆட் பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு நீங்கள் முன்னாடியே எல்லா பொருளையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தம்மு போட்டு வச்சிருந்தோம் அந்த பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்க போகிறோம். திறக்கும் போதே வாணியம்பாடி பிரியாணியோடைய வாசனை ரொம்ப நல்லா வருது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து வச்சுருக்க நெய்யை இது மேலே ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா பிரியாணி தம் உடைச்சி சாப்பிட வேண்டியது தான். இப்போது பக்கத்தில் வெந்துட்டு இருக்கிற கத்திரிக்காவை நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 60-70% வெந்த உடனே இப்போ தான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எள்ளும் வேர்க்கடலையும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். எள்ளும் வேர்க்கடலையும் நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக தான் நம்ம கத்திரிக்காய் தொக்குக்கு ரெடி பண்ணுவோம். இந்த வாணியம்பாடியோட ஸ்பெஷல் கத்திரிக்காய் தொக்குல என்ன இதுனா எள்ளும் வேர்க்கடலையும் நல்லா பவுடராக அரைச்சிட்டு இது மேலே ஆட் பண்ண போகிறோம். எள்ளும் வேர்க்கடலையும் வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கும் போது பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க. நீங்கள் நார்மலாக அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயில் விட்டுரும். அது நார்மலாக கத்திரிக்காய் தொக்கு செய்கிறத விட இந்த மாதிரி வாணியம்பாடி ஸ்டைலில் நீங்கள் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட அரைச்சி வச்சு இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கரைச்சி வச்சுருக்க புளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கெட்டியாக வேணுனாலும் நான் இப்போ ரெடி பண்ணுறேன் இல்லையா, இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக இறக்கும் போது புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுருங்க. இந்த வாணியம்பாடி கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ப்ரெட் அல்வா தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ரெட் அல்வா வந்து திண்டுக்கல்லில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் நானும் செஞ்சுருக்கேன். இதை ப்ரெட் அல்வான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரெட்டில் செய்ய போகிறதில்ல, ரஸ்கில் தான் செய்ய போகிறோம். இதோட அளவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ரஸ்கை வந்து ஃபஸ்ட்டு தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக ஆகக்கூடாது. கொஞ்சம் குறகுறன்னு இருக்கிற மாதிரி அங்கங்கே ப்ரெட்டு தெரிகிற மாதிரி அந்த ரஸ்கை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேஸை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெடி பண்ணி வச்சுக்கிற ரஸ்க்கு பொடி அதில் போட்டுடுங்க. அது கூட கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் ஆயிலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் அந்த மாதிரி ஒட்டுற அளவுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடு பண்ணுங்கள். ரஸ்கோட வாசனை நல்லா வர வரைக்கும் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு திக்கான ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ரஸ்க்கு வந்து எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதே அளவில் தான் தண்ணியும் ஊற்றணும். ஊற்றிட்டு நான் எடுத்து வச்சுக்கிற அளவில் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, அன்ரீஃபைண்ட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட காஞ்ச திராட்சை போட்டு சுகர் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் ஊற்றி ரஸ்க்கை நல்லா வறுத்து வச்சுக்கோம். அது கொஞ்சம் ஆறி இருக்கும். ஆறின உடனே அதில் கொஞ்சம் ஹார்லிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்ருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த ரஸ்கை வந்து அதில் கொட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு நிறைய ஆயிலும் எண்ணெயும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ப்ரெட்டில் பண்ணணுன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு தான் ப்ரெட் அல்வா பண்ணுவாங்க. இது ரஸ்க்குனால அந்த அளவுக்கு நம்ம ஆயிலும் நெய்யும் யூஸ் ஆகாது. இந்த ரஸ்கில் பண்ண அல்வா வந்து நானும் ஃபஸ்ட் டைம் தான் இது செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ரஸ்கில் பண்ண மாதிரியே சொல்ல மாட்டாங்க, ப்ரெட்டில் பண்ண மாதிரியே தான் இருக்கும்.
இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கிற நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இது வந்து ப்ரெட்டே இல்லாமல் ரஸ்க்கு வச்சு ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடிய இந்த அல்வாவை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 99% வீட்டிலே சமையல் செஞ்சு சாப்பிடுங்க. அந்த 1% வந்து நம்ம முடியாத போது வெளியில் சாப்பிட்டுக்கலாம். சமையல் செய்கிறது கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். கற்றுக்கும் போது உப்பும் காரமும் கம்மியாக போட்டு செய்ய கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு போக போக அளவெல்லாம் கரெக்டாக வந்துடும். நாங்கள் செஞ்ச இந்த சண்டே சமையலில் வாணியம்பாடி பிரியாணி 1/2 kg உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வாணியம்பாடி கத்திரிக்காய் தொக்கும் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப கம்மி குவான்டிட்டி, ஒரு 4 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் செஞ்சுருக்கேன். அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ப்ரெட் அல்வா பண்ணியிருக்கேன். அதுவும் ப்ரெட் இல்லாமல் ரஸ்கை வச்சு பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.